நவம்பர் 22ஆம் தேதி திட்டமிடப்பட்டுள்ள நீதி ஊர்வலம் பிரசன்னா தீக்ஷாவை அவரது தாயார் இந்திரா காந்தியிடம் திருப்பி ஒப்படைக்க அதிகாரிகளை வலியுறுத்துவதையே நோக்கமாக கொண்டது என இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவான ஈங்காட் தெரிவித்துள்ளது. எனினும் பிரசன்னா அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டால் இந்த நீதி கேட்கும் நெடும் பயணம் உடனடியாக நிறுத்தப்படும் என அதன் தலைவர் அருண் துரைசாமி கூறினார். இந்திரா காந்தி அவங்கள பார்த்து ஒரு தாயோட குமுறலை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 வருஷம் இந்த அம்மா அவங்களோட பிள்ளைக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபெடரல் கோர்ட்டோட ஆர்டர் நம்மளுக்கு 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. அந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தை எதுவாக இருந்தாலும் அதை முறியடித்து நம்மளோட போலீஸ் ஆக்ட் பிரகாரம், நம்மளோட அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் போலீஸ் அவங்களோட கடமையை செவ்வன செய்யணும்னு கோரி, அந்த நம்ம கேட்குற விஷயம் ஸ்பெஷலான விஷயம் இல்லை, ப்ரிவிலேஜ் விஷயம் இல்லை. சராசரி இந்த நாட்டோட பிரஜைக்கு எந்த உரிமை சேரணுமோ, எந்த விஷயங்கள் அவங்களோட உரிமையோ அதை மட்டும்தான் கோர்றாங்க. ஃபெடரல் கோர்ட் கொடுத்த ஆர்டரை நடைமுறைப்படுத்த சொல்கிறாங்க. அண்ட் போலீஸும் இது வரைக்கும் நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், அவங்க ஊரில் இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மை குவெஸ்சன் இஸ், ஐஜிபிக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குது. ஒரு எந்த நாட்டிலையும் அவங்களோட புங்கோட்காசான் அவங்களோட போலீஸ் சரியா இல்லைன்னா அந்த நாட்டில் எந்த விஷயமும் சரியா இருக்காது. நாங்கள் பண்ணுறதெல்லாம் கோர்ட்டில் பண்ணிட்டு கடைசி ஒரு எஃபர்ட்டாக ரோட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரோட்டு கூட ஒரு தாயோட 16 வருஷம் குமரல் ஒட்டுமொத்த மலேசியாவுக்கு தெரியணும், உணர முடியணும். ஒவ்வொரு தாயும் இந்த நியூஸை பார்க்குறவங்களும் சரி, இதை லைஃப் மூலிமா பார்க்குறவங்களும் சரி, இல்லை இதை பற்றி படிக்கிறவங்களும் சரி, மலேசியா மட்டும் இல்லை, உலகம் முழுதும் ஒவ்வொரு தாய்க்கும் இந்திரா காந்தி படுற கஷ்டம் அவங்களுக்கு உணர முடியும். ஸோ இது ஒரு தாய் அவங்களோட பிள்ளைய பார்க்கறதுக்கு, அவங்க பிள்ளைய லீகலாக எத்திக்கலாக எடுக்கிறதுக்கு தான் இந்த 16 வருஷம் போராட்டம். இந்த அமைதி பேரணி சோகோவில் தொடங்கி புக்கிட் அமானில் முடியும். அங்கு இந்திரா 15 ஆண்டுகளாக காணாமல் போனதற்கான அடையாளமாக பிரசன்னாவின் பொம்மையை போலீசிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதோடு இந்திரா காந்தியின் மகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற கூட்டரசு நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதாக கூறி போலீஸ் தலைவருக்கு எதிரான நடவடிக்கை ஆவணமும் அதன்போது ஒப்படைக்கப்படும். நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக குழுக்கள் மற்றும் தாய்மார்கள் இந்த பேரணியில் பெருமளவில் பங்கேற்க விருப்பதாகவும் அருண் கூறினார். இந்த ஜஸ்டிஸ் மார்ச் 22ஆம் தேதி நவம்பர் 2025 நடக்க போது 10:30 மணி அளவு வாக்கில் சோகோ முன்புறம், அதாவது மாஜி ஜங்ஷன் சொல்லுவாங்க, அங்கே தான் நம்ம குழுவ போகிறோம். அது முடிஞ்ச பிறகு அங்கேருந்து நம்ம டாங்வாங்கி வழியாக ஏறக்குறைய ஒரு 150 மீட்டர் தூரத்தில் ஜலான் கூச்சைங்களை ஜாயின் பண்ணுவோம். ஜலம் கூச்சிங்கில் ஒரு 350 மீட்டரு நம்ம ஜலம் பார்லிமெண்ட்டில் ஜாயின் பண்ணுவோம். ஜலம் பார்லிமெண்ட்டில் ஒரு 450 மீட்ரு நம்ம ஜலம் சின்றவாசையில் ஜாயின் பண்ணுவோம். ஜலம் சின்றவாசையில் ஒரு 250 மீட்டர்ஸ் நம்ம ஜலம் தங்லிங்கில் ஜாயின் பண்ணுவோம். அங்கே தான் புக்கே அமான் இருக்குது. ஸோ இது முழுக்க ஒரு மார்ச், ஒரு பராராக்கான். 10:30 மணி வாக்கில் அங்கே ஆரம்பிக்கும். ஒரு 11:15 அந்த மாய் ஜங்ஷன் இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அண்ட் ஏறக்குறைய ஒரு 28 நிமிஷத்தில் நம்ம புக்கே அமான் அடைஞ்சிருவோம். அண்ட் 12 மணிக்கு நம்ம ஐஜிபியை பர்சனலாக பார்த்து முக்கியமாக இந்த இந்திரா காந்தியோட டேடி பேவை கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பேரணி ஆகமம் அணி மலேசியாவுடன் கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது என்னோட கடைசி பயணமா இருக்குதா அப்படின்ட்டு இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஏன்னா 16 வருஷமா பிரசன்னா என்னை விட்டு பிரிச்சு 16 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் அதை பார்த்தது இல்லை. அதோட நினைவு கூட எனக்கு அதோட 11 months பேபி முகம் தான் இருக்குது. இது எப்படி நான் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா என் பிள்ளைய பார்க்கறதுக்கு நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். இது என்னோட வேண்டுகோள், இது என்னோட ப்ளீ டு த பப்ளிக்.
எல்லாரும் வந்து இந்த மார்ச்ல கலந்துக்கணும்ட்டுன்னு 22 நவம்பர் 10:30 மணிக்கு சோகோல எல்லாரும் வந்து எனக்கு ஒரு ஒரு தைரியமும் சப்போர்ட்டும் கொடுப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இது என்னோட கடைசி பயணமா இருக்கக்கூடாது. நான் எப்படியாவது பிரசன்னா பார்க்கணுன்றதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கணும், இந்த பப்ளிக்கோட சப்போர்ட் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த முறையாவது ஐஜிபி, போலீஸ் இல்ல கவர்மெண்டாவது எனக்கு ஒரு நல்ல பதில் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்திராவின் மதம் மாறிய முன்னாள் கணவரால் கடத்தப்பட்ட பின்னர் 2009ஆம் ஆண்டு முதல் பிரசன்னா காணாமல் போனது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க கோரும் மிகப்பெரிய பிரச்சாரங்களில் ஒன்றாக இப்பேரணி விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.